வா முத்து. ஏன் அம்மோ சுக்கி சேகரு நல்லா இருக்கியா? வேலைலாம் எப்படி போகுது? வேலைலாம் நல்லா போகுது சித்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வீடு கொஞ்சம் கல்யாண வீடு மாதிரி இருக்கு பாத்துக்கா. முத்து, இவங்கலாம் யாரு? இவங்கெல்லாம் என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க. இவங்க இது வரைக்கும் மும்பை பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டு அப்படியே மும்பையை சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்துட்டாங்க எங்க கூட. அப்படியாம்மா? சரி சரி சரி, எல்லாரும் வாங்க உள்ள போய் பேசலாம் வாங்க. சரி தம்பி, நீ இரு. நான் என் மனைவி வரேன்னு சொன்னா, முத்து வந்தானு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா, அவளை போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க இங்க இருங்க, சரியா? சரி, நான் பார்த்து போயிட்டு வா. உங்க ஆச்சி வீடு நல்லா இருக்குது. எனக்கு தெரியும். நீ வேலையை பாரு. ஏடி, நான் கிட்ட நல்லா தானே பேசுறேன். நீ ஏன் என்கிட்ட இப்படி பேசுறா? அப்பதான் பேசுவேன். ட்ரெயின்ல எனக்கு உட்கார ஜன்னல் சீட் கொடுத்தியா? நீ தரமாட்டேன்டா. வந்துட்டான் பெருசா பேச. ஐயோ, நீ இன்னுமா அதே நினைச்சிட்டு இருக்க? இன்னொரு அடி வாங்கறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு பாத்துக்கா. நீ இல்லைன்னா நட்டி என்கிட்ட யாழ் இருக்கா பேச? யாழ் நீ? அம்மா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சரிதான், இக்னோரா பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இது எனக்கு ஒரு நேரம் வரும். அப்ப இருக்கும் ரெண்டு பேருக்கும். சரிம்மா, உள்ள போங்க எல்லாரும். ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம். சரிதான், நான் வரோம். A few hours later. எம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? கோயில் கொடையில பார்த்தது. நல்லா இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் முத்து. நீ நல்லா இருக்கியாம்மா? எனக்கு என்னவா, நான் நல்லதாம்மா இருக்கேன். இவையெல்லாம் உன் கூட வந்திருக்காவல, இவையெல்லாம் யாருமா? இவங்க எல்லாருமே எங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்கம்மா. இவங்க எல்லாம் ரொம்ப பாசமா இருப்பாங்க பாத்துக்காங்க. எதுவும் ஒண்ணுன்னா உடனே வந்துருவாங்க. ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லவங்க பாத்துக்காங்க. இவங்க வந்து இப்போ மும்பை வந்து இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை, பார்த்ததே இல்லை. அதனால அப்படியே கல்யாணத்துக்கு வந்துட்டு மும்பை சுத்தி பார்த்துட்டு போலான்னு சொல்லி என் கூட வந்திருக்காங்கம்மா. அப்படியா? சரி சரி, இவங்க எல்லாரும் பார்த்தாலே நல்லவங்க மாதிரி தான் தெரியுறாங்க. சரி, நீ என்ன கல்யாணத்துக்கு 4-5 நாள் முன்னாடி வர வேண்டியதானே? சொல்லி வச்சுமா 2 நாள் முன்னாடி வந்திருக்க. இல்லம்மா, அவ அம்மாவுக்கு லீவு கிடைக்கணும்ல சின்னவளுக்கு. அவளுக்கு ஸ்கூல்ல வேற ரொம்ப நாள் லீவ் ஆயிடக்கூடாது. பின்ன உங்க மருமகனுக்கும் வேலையில ரொம்ப நாள் லீவ்லாம் தர மாட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு 2-3 நாள் முன்னாடி போனா போதும் அப்படின்னு தான் வந்தாச்சு. இல்லைன்னா அங்கே தான் முதல்ல வந்திருப்போமே. ஆமாம்மா, பின்ன நம்ம அதுவும் பார்த்துக்கணும்ல. பிள்ளைகள் படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுல. ஆமாம்மா, அதனால தான் கரெக்டாக 2 நாள் முன்னாடி லீவ் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தாச்சு. சின்ன பொண்ணு இதான் எங்கள் அம்மா. சின்ன பொண்ணு ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களும் கல்யாணத்துக்காக. அப்படியாக்க? அதான் நான் பார்த்துட்டே இருக்கேன். என்ன இந்த பாட்டியை நீங்களும் பார்க்க உன் போல இருக்கீங்களே, முகஜாட உன் போல இருக்குது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேங்க. உங்க அம்மாவுக்கு நல்லா அழகா இருக்காங்க. என்ன வயசு இருக்குங்க உங்களுக்கு? ஆமா சின்ன பொண்ணு, எங்கள் அம்மா பார்க்க ரொம்ப வயசான மாதிரி தெரிய மாட்டாங்க. ஆனால் அவங்க ரொம்ப வயசாயிட்டு பார்த்துக்கா. இவங்க வந்து 5 தலைமுறை பார்த்துருக்காங்க சின்ன பொண்ணு. பேரும் பேத்தி எடுத்து அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க பிள்ளைகளும் பார்த்துட்டாங்க சின்ன பொண்ணு எங்கள் அம்மா. அப்படியாக்க? ஆனா பார்க்கலாம் ரொம்ப வயசான மாதிரி தெரியலக்க. அந்த காலத்து சாப்பாடு அப்படி இல்லை சின்ன பொண்ணு. அந்த காலத்து நல்லா சாப்பிடுவாவா, வயல்ல தோட்டத்துல வச்சு நல்லா வேலை பார்ப்பாவா. அதனால அவங்க நல்லா இருக்காவ பார்த்துக்கா, ஹெல்த்தியா. இன்னும் நம்ம பாரு, அதுக்கப்புறம் உள்ளது நம்ம பிள்ளைகள் என்ன பாரு. அம்மா இப்பவே கால் வலிக்கு, கை வலிக்கு, வயிறு வலிக்குன்னு கிடக்கும். என்ன சாப்பிடுது சொல்லி இந்த பர்கரு பீஸா அது இதுன்னு தின்னுட்டு ஒரு சத்துள்ளதை சாப்பிடுறதல்ல கொண்டாடுறதல்ல சொல்லி நம்ம கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுதுவேன். இப்போ அவங்களாம் பாரு சத்துள்ள சாப்பிட்டா இப்படி தெம்பா இன்னும் நல்லா இருக்காங்கன்னு. நம்ம தான் எப்படி சின்ன பொண்ணு இருக்க முடியும்? நம்ம ஒன்றும் சாப்பிடல, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அதுவும் சாப்பிட மாட்டேங்குவேன். ஆமா முத்தக்கா, அது உண்மைதான். அப்போ உள்ள வேலை என்னதான் வேலையா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டுவாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு மாடு மாதிரி அப்படி உழப்பாவ பார்த்துக்காங்க நல்லா. இந்த காலத்து பிள்ளைகள சாப்பிடுதுவே, போனை பார்க்குதுவே, சாப்பிட்ட தட்டை கூட நம்ம தானே போய் எடுத்துட்டு போய் வைக்க வேண்டியதா இருக்கு. என்ன கால்கையெல்லாம் வலிக்க தானே செய்யும், உடம்பு வலியெல்லாம் வரத்தானே செய்யும். அந்த காலத்துல பாருங்க, சாப்பிட்டுட்டு வச்சுட்டு வேலை செஞ்சு ஓடி ஆடி எப்படி இருந்தாவன்னு. அதனாலதான் இன்னும் நல்ல தெம்பா இருக்காவக்கா. ஆமாம்மா, அந்த காலத்தில் சாப்பாடு நல்ல சாப்பாடுமா. எங்களுக்கு நல்லா சாப்பிடுவோம், நல்லா இருப்போம். இந்த காலத்து பிள்ளைகள் எங்கே சாப்பிடுதுவே, என்ன கேட்குதுவே. என்ன முத்து, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வாங்கக்கா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எப்படி இருக்குது? நல்லா இருக்கேன் முத்து, பிள்ளைகள் வேலை நல்லா இருக்குது. இந்த கல்யாணத்துக்கு சேலை எடுத்து வச்சு அதை அயன் பண்ணிட்டு மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காள் பார்த்துக்க, அதனால தான் கூட்டிகிட்டு வரல. அப்படியாக்கா, சரிக்கா. வீட்டில் ஒரு பொட்டை பிள்ளைல இருந்து அப்படித்தாங்க ஏதாவது செஞ்சுட்டு வச்சுட்டு இருக்குங்க, பிள்ளையே கலகலன்னு இருக்கும் பார்த்துக்காங்க. ஏம்மா, நீங்கள் என்ன பொண்ணுக்கு சொந்தமா இல்லை மாப்பிள்ளைக்கு சொந்தமா? இவங்கெல்லாம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மும்பை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி கூட வந்திருக்காவா. சரி சரி. சித்தி, நீங்கள் இப்போ வந்தீங்க, எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு காலையில் வந்தேம்மா. நல்லா இருக்கியாம்மா நீ? பிள்ளைகள் வேலை நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா சித்தி எல்லாருமே? சின்ன பொண்ணு இவங்க தான் எங்கள் அத்தா இருக்காங்களே, ட்வின்ஸ் நம்ம பார்த்தோமே, அவங்களோட வைஃப் சின்ன பொண்ணு. அப்படியாக்க? ஏக்க உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க முத்தக்கா. சின்ன பொண்ணு அமைதியா இரு, இப்போ எதுவும் சொல்லிட்டு இருக்காத. என்ன பத்தியா? என்னம்மா சொன்னா? ஒன்றும் இல்லைக்க, சும்மா தான் நீங்க நல்லா பேசுவிய, எல்லாரும் கூடயும் நல்ல கலகலன்னு இருப்பியா அப்படின்னு சொன்னாவக்க. அப்படியாம்மா, சரி சரி. ஏம்மா, எல்லாரும் சாப்பிட்டீங்களாம்மா? எல்லாரும் சாப்பிட்டோமா, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டுட்டு தான் வந்து உட்காந்தேன். சரிம்மா, சரி சரி. ஏல சுக்கி, நல்லா வளர்ந்துட்டல. என்ன படிக்க படிக்க வேலைக்கு போயிட்டுருக்கியா? ஆச்சி, நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஆச்சி. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்கியா? முத்து, அப்போ அடுத்த கல்யாணம் இவாளுக்கு தான். உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட வேண்டியதான்.
ஏம்மா இப்போ தானங்க நானே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், அதுக்குள்ள என்னென்ன அவசரம் கல்யாணத்துக்கு? ஆமா, அந்த ஆள் இவளுக்கு உடனே நாளைக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு நாளை கழிச்சு கல்யாணம்னு சொல்லிட்டு பாரு. பாட்டி சொன்னா சரி அப்படின்னு கேளன்னு சும்மா. நம்ம உடனே கல்யாணம் முடிச்சு வைக்கிற மாதிரி தான் இவன் அந்த பேசுவாமா. ஏன் சித்தி பின்ன கேட்டியல்ல நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு என்னைக்கு பொண்ணு அழைக்க போகிறாவா எத்தனை மணிக்கு போகிறாவா என்ன அதுன்னு எல்லாம் கேட்டியல்ல நீங்கள்? இல்லையம்மா நானும் கேட்கலையே, இனிமே தான் கேட்கணும். சரி அவளை கூப்பிட்டு கேட்போம். எஸ்தரு, எஸ்தரு, எஸ்தரு பொண்ணு அழைக்கிறதுக்கு எத்தனை மணிக்கு போகணும் என்ன நேரம் எல்லாம் பார்த்தியா? எப்படி எதுவும் சொன்னதானே தெரியும்? நாளைக்கு போகணுமா இல்லை நாளை கழிச்சா என்ன? பார்த்துட்டேன் மைனி, நாளைக்கு மதியம் போல் ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அது முடிஞ்சப்போ ஒரு 6 மணிக்கிட்ட ஹல்தி ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் சாயங்காலமாக. பின்ன அது முடிஞ்சிட்டானே அதுக்கு மறுநாள் வந்து நம்ம ஒரு நைட்டு ஒரு நல்ல நேரம் பார்த்து நம்ம பொண்ணு அழைக்க போயிட வேண்டியதானே. அதுக்கு மறுநாள் போயிட்டு பின்ன பொண்ணு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கு மறுநாள் காலைல தாலி கட்ட போக வேண்டியதான். அப்படியாம்மா, சரி சரி, இதெல்லாம் சொன்னால் தானே தெரியும். சரி மாப்பிள்ளை இங்கே வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை அவனை. மாப்பிள்ளைக்கு தான் மைனியாக ரொம்ப வேலை. மற்ற வீட்டில் தான் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ரெஸ்ட் எடுப்பான்னு பார்த்தா நம்ம வீட்டில் இங்கே அவனுக்கு தான் வேலையாக இருக்குது பார்த்துக்காங்க. இவரு சின்ன சின்ன வேலை அது இதுன்னு வந்துடுது, நானே பார்த்துக்கிறேமான்னு சொல்லிட்டு அவனே தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி பாவம், அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு மாப்பிள்ளை டயர்ட் ஆயிடாம. சரி மைனியா எல்லாரும் பேசிகிட்டு இருங்க, எனக்கு வேலை கிடைக்க நான் வாரேன். நாளைக்கு அந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் நாங்கள் வைக்கணும், அதுக்கு ஒரு ஆள் பார்த்துருக்காங்க. ஏதோ அதுக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது எல்லாம் பார்க்கணும். சரி நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருங்க சரியா? என்ன எல்லாரும் சாப்பிட்டலாமா? எல்லாரும் சாப்பிட்டோம் அத்தையும். நீங்க போய் வேலையை பாருங்க, அது வேலை இருந்தா சொல்லுங்க, நாங்க வந்து செய்யறோம் சரியா? சரிம்மா, ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்கிறேன். இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன வேலை தான் பார்த்துக்க. அது நம்மளா போய் நின்று பார்த்தா தான் சரிப்பட்டு வரும். சரி நீங்கள் எல்லோரும் நல்லா உட்காந்து பேசுங்க, எனக்கு இங்கே உட்காந்து பேசும் போல ஆசையாக இருக்குன்னு என்ன செய்ய வேலை கிடக்க. சரிம்மா நீ எல்லோரும் உட்காந்து பேசிட்டு இருக்க, நான் போயிட்டு வரேன்னு. சரி சரி, போய் பார்த்து வேலையை பாருப்போ. முத்தக்க, இந்த எதோ சொன்னாவில முத்தக்க, இப்போ இந்த ஹல்தி மெஹந்தியா என்னது முத்தக்க அப்படின்னா? அதுவா, அது மருதாணி வைக்கிறது வசந்தா. மதியம் போல பொண்ணுக்கு மருதாணி வைப்பாங்க, பின்ன மற்றவங்க யாருனாலும் வச்சுக்கலாம் மருதாணியை வைப்பாங்க. பின்ன சாயங்காலம் போல பொண்ணும் மாப்பிளையும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு, இப்போ எல்லாரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் மஞ்சள் பூசி விடுவாங்க கன்னத்துல கையிலலாம். அதுதான் ஹல்தி ஃபங்க்ஷன் அப்படி சொல்லி சொல்லுவாங்க பார்த்துக்க. அதுதான் வச்சிருக்காங்க நாளைக்கு. எக்க நான் நிறைய படத்துல பார்த்துருக்கேன், ஹிந்தி படத்துல இது மாதிரி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மஞ்சள்லாம் தேய்ச்சி எல்லாரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு இதுக்கெல்லாம் கொண்டாடுவாங்க. நல்லா இருக்கும் கத்தியக்கா. நீங்க எப்படிக்கா முதல்ல இருந்து ஊர்ல இருக்கீங்களா இல்ல இங்க மும்பைல தான் நீங்களும் பிறந்து வந்தது எல்லாமே வா? இல்லைம்மா, நானும் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஊரில் தான். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே மும்பைக்கு வந்துட்டேன் பார்த்துக்கா. அக்கா இப்போ உங்களுக்கு ஹிந்தி எப்படி தெரியும்? முதல்ல ஹிந்தி தெரியுமா, நீங்க வந்து கத்துக்கிட்டீங்களாக்கா? முதல்ல எல்லாம் தெரியாதுமா, இங்கே வந்து தான் கற்றுக்கிட்டேன் நான். ஏக்கா அப்ப ஹிந்தி கத்துக்கிறது ஈஸியா இல்ல கஷ்டமா? அப்படிலாம் இல்லை சின்ன பொண்ணு, கொஞ்சம் அப்படி அப்படி பேச கற்றுக்கிட்டு பேசினாதான் உண்டு பார்த்துக்கா. இப்போ என்னையே பார்த்துக்கா, நான் பிறந்தது தான் இங்கே, அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன். பின்ன எப்போச்சும் எங்கள் அப்பா வந்து எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, பின்ன கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு உடனே கிளம்பி போயிடுவோம். அதனால எனக்கு ஹிந்தி சுத்தமாக பேச தெரியாது பார்த்துக்கா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் பேச பேச கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து யார் என்ன பேச எனக்கு புரியும், எனக்கு பேச வராது பார்த்துக்கா. ஏக்கா அப்ப நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஹிந்தி கத்துக்கிட்டீங்க நல்லா? ஏம்மா, நாங்கள் ஹிந்தி கற்றுக்கிறதுக்குள்ள ஒரு போராட்டமே ஆகிப்போச்சு பார்த்துக்கா. ஆமாம் முத்து, நம்ம ஹிந்தி என்ன மாதிரி கற்றுக்கிட்டோம் இல்லை? எங்கே அந்த கதையை கொஞ்சம் சொல்லு பார்க்கலாம். என்ன கதைக்கு சொல்லுங்க சீக்கிரம். சின்ன பொண்ணு, அக்கம் பக்கமுமே எங்கள் கதை தான். எங்களை மாதிரி எத்தனை நாங்கள் எப்படி ஊரில் இருந்துட்டு இங்கே வந்து கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்து மும்பையில் இருந்தோமோ இதே மாதிரி ஒரு வீடு தள்ளி 2 வீடு தள்ளி பார்த்தோன்னா நிறைய பொண்ணுங்க இதே மாதிரி அவங்களும் ஊரில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மும்பையில் வந்து வந்து செட்டில் ஆகி இருந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆயிட்டு பார்த்துக்க. அப்போ எங்களுக்கும் ஹிந்தி தெரியாதா, அவங்களுக்கும் ஹிந்தி தெரியாதா? எங்களுக்கு தெரிஞ்ச 1-2 ஹிந்தியை வச்சு தான் பேசுவோம் பார்த்துக்க. அப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அவங்க எல்லாம் ஹிந்திக்காரங்களுக்கு தமிழ் தெரியாது, நாங்கள் தமிழ் பேசுகிறோம், எங்களுக்கு ஹிந்தி தெரியாது, நாங்கள் எல்லாத்தையும் கலந்து தான் பேசுவோம் பார்த்துக்க. அதுலேயே அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சின்ன பொண்ணு, வெளியே எங்கேயும் போனா வந்தாதான் நமக்கு கொஞ்சம் மச்சி 1-2 வார்த்தை ஹிந்தியில கத்துக்கலாம் பார்த்துக்கா. அப்படிதான் இப்போ தானே வீட்டுக்குள்ள தண்ணி வருது. அப்பெல்லாம் வீட்டுக்குள்ள தண்ணி கிடையாது, ஒரு குளம் இருக்கும், அங்கே தான் எல்லாம் தண்ணி பிடிக்கணும் பார்த்துக்கா. இப்போ நம்ம தமிழ்காரங்களாம் சேர்ந்து தண்ணி பிடிக்கணும்னு வச்சுக்கோ. நம்ம இப்போ சொல்ல, ஏக்கா உங்க வீட்டு குடம் நிறைஞ்சிட்டுன்னா அந்த குடத்தை எடுத்துட்டு என் குடத்தை வச்சிருங்க அப்படின்னு நம்ம இப்போ சொல்லலாம் சரியா? இப்போ இதே ஒரு ஹிந்திக்காரக்கா தண்ணி பிடிச்சிட்டு இருக்கா, அவைய குடத்தை வச்சிருக்கான்னு நினச்சிக்கோ. என்னத்த சொல்ல முடியும் நம்ம? இதே மாதிரி எங்க பக்கத்து வீட்டு அக்கா போயிருக்கா, அப்போ எங்க முன்னாடி தான் பேசிட்டு இருக்கா. அவைய பக்கத்து வீட்டுக்காரங்க குடத்தை வச்சுட்டு அவங்களுக்கு ஹிந்தியும் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் 1-2 வார்த்தை தான் தெரியும் பார்த்துக்கா. அவைய உடனே அந்த அக்காட்ட போயிட்டு துமாரா அப்படின்னா உங்களோடதுன்னு அர்த்தம் சரியா? அப்போ குடத்துக்கு அண்டா, பர்னி அப்படின்னா நிறைஞ்சது நிறையிறது அப்படின்னு போறது அப்படின்னு. அதுக்கப்புறம் பாத் அப்படின்னா அப்புறம்னு அர்த்தம். அவங்க போயிட்டு துமாரா அண்டா பர்னிக்கு பாத் ஏன் குடத்தை வச்சிரு அப்படின்ட்டு சின்ன பொண்ணு. என்ன சொல்றீங்க, நெசமாவா? அப்படியாக்கா சொன்னாவா? ஆமா சின்ன பொண்ணு, அவைய ரொம்ப நேரமா யோசிச்சு என்ன சொல்லல, குட வேற நிறைய சீக்கிரமா சொல்லணும்னு டக்குன்னு இப்படி சொல்லிட்டாங்க பார்த்துக்க. துமாரா அண்டா பர்னிக்கு பாத் ஏன் குடத்தை வச்சிரு அப்படின்ட்டு. இப்படிதான் அங்கே பார்த்தோன்னா சின்ன சின்ன வீடாக இருக்குமே எல்லாருக்கும். அப்போ வாசல் பக்கத்தில் இருக்கும் பார்த்துக்கா. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க செருப்பு கட்டி போட்டால் நம்ம வீட்டு வாசலில் வந்து சில டைம் இப்படி நடந்து போகும்போது தெரியாமல் தள்ளி விட்டு நம்ம வீட்டு வாசலில் வந்துடும் பார்த்துக்கா.
அப்போ இந்த அக்கா என்ன பண்ணியிருக்காவா பார்த்துட்டு இருந்திருக்கா 2-3 நாள் யாரை தள்ளி தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டு செருப்பு வந்து நம்ம வீட்டு வாசல் வந்து விழுந்துட்டே இருந்துருக்கு டெய்லி. அப்படி இருந்தோடனே இந்த அக்காவுக்கு ஒரு நாள் கோவம் வந்துட்டு பார்த்துக்கா, இன்னும் நம்ம வீட்டு வாசல்ல பக்கத்து வீட்டுக்காரி செருப்பு இருக்காங்க. சண்டைக்கு இந்த அக்கா போயிட்டாவ பார்த்துக்கா. போயிட்டு அந்த பொம்பளை கிட்ட என்ன பேசுன்னு தெரியல அவகிட்ட. அந்த அக்கா அந்த அளவு என்ன பண்ணியிருக்காவா, இங்க பாரு துமாரா செப்பல் ஏன் வீட்டு முன்னாடி கிடக்கப்படாது அப்படின்ட்டு வந்துட்டான் சின்ன பொண்ணு. ஏக்கு நிஜமாவாக்கு ஏக்கா அப்போ அந்த ஹிந்திக்கார அக்காக்கு எப்படிக்கா தெரிஞ்சுக்கும் இவ என்ன சொல்றாவா அப்படின்னு? சின்ன பொண்ணு அவங்களுக்கு தெரியல சின்ன பொண்ணு, எங்களுக்கு இப்படி ஹிந்தி பேச தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் பேசணும். 1-2 வார்த்தை இந்த செப்பல் துமாரா அப்படின்னு சொல்றத வச்சு அவங்க தெரிஞ்சுப்பாங்க, சரி இதை தான் சொல்ல வராங்க போல அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க பார்த்துக்கா. ஆமாக்கா, அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க போய் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது நமக்கு புரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்க்கா. இப்படிதான் சின்ன பொண்ணு, நான் ஒரு வாட்டி மார்க்கெட் போன பார்த்துக்கா காய்கறி வாங்க. அப்போ எல்லா காய்கறியும் மிக்ஸ் காய்கறி மாதிரி வாங்குறதுக்கு போன பார்த்துக்க, எல்லா காய்கறியும் போட்டு ஒரு மிக்ஸ் காய்கறி மாதிரி போட்டு தருவாங்க. அப்படி வாங்குறதுக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு சப் அப்படின்னா எல்லான்னு அர்த்தம், சப்லோக் அப்படின்னா எல்லாரும் அப்படின்னு, தேதோ அப்படின்னா கொடுத்துருங்கன்னு அர்த்தம். சரியா, அந்த 3 வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன். அங்கே போயிட்டு நான் எல்லா காய்கறியும் கொடுங்கன்னு சொல்றதுக்கு சப் தேதோ அப்படின்னு சொல்றதுக்கு சப்லோக்கு தேதோ அப்படின்னு சொல்லிட்டேன் சின்ன பொண்ணு. சொன்ன உடனே என் பக்கத்தில் இருக்கிறவா அப்படியே ஷாக்காகி டக்குன்னு என்னை திரும்பி பார்த்தா பார்த்துக்கா. நான் இந்த புக்கில் எதுக்கு நம்மள பாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பேர்ல சப்லோக்கு தேதோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால அந்த கடைக்காரர் என்னைய பார்த்துட்டு அவருக்கு சரி ஹிந்தி தெரியல போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புரிஞ்சுட்டு காய்கறியை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் எப்போ போய் சொல்லும் போதுனாலுமே எல்லாருமே என்ன திரும்பி திரும்பி அக்கம் பக்கம் இருக்கவே பாப்பாவை பார்த்துக்கா, என்ன இவ இப்படி சொல்றான். அப்ப நான் யோசிச்சேன், என்ன எல்லாரும் நம்மள இப்படி திரும்பி திரும்பி பார்க்காவா அப்படின்னு. இவன் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு அக்கா வந்தாவ பார்த்துக்க, தமிழ்கார அக்கா. அந்த தமிழ்கார அக்கா வந்து நிற்கும் போது நான் இதே மாதிரி தான் சின்ன பொண்ணு சப்ளோக்கோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அக்கா என்னைய பார்த்துட்டு, எக்க நீங்க தப்பா சொல்றீங்க, எல்லாம் கொடுங்கன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டாவா. நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன் சின்ன பொண்ணு, அப்ப இத்தனை நாள் நம்ம எல்லா காய்கறியும் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்திருக்கோம். இதனாலதான் அக்கம் பக்கம் இருக்கிறவ எல்லாருமே நம்மளை திரும்பி திரும்பி பார்த்திருக்காலும் இது நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியாம போச்சு அப்படின்னு. எப்படின்னு சொல்லி எனக்கு கடைக்காரனுக்கு தெரிஞ்சதுனால போச்சு எனக்கு. அதுவும் சின்ன பொண்ணு இப்போ இப்படி ஏதாச்சும் பேசுறது சரி, இப்போ அவங்க எவ்வளோ அப்படின்னு ஏதாச்சும் வேலை கேட்கன்னு நினச்சிக்கோ, அவன் ஏதாச்சும் ஹிந்தியில் நம்பர் ஏதாச்சும் சொல்லிட்டான்னு நினச்சிக்கோ, ஏக்கா இது 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டான்னு நினச்சிக்கோ, அது நம்மளுக்கு தெரியாது பார்த்துக்க. நானே இந்த 1 2 3 4 5 7 8 அப்படிங்கிற பாட்டை இருக்குது இல்லை சின்ன பொண்ணு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கேட்டு தான் நான் 1 2 3 படித்தேன் பார்த்துக்க. அப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் எனக்கு தெரியும் அந்த பாட்டுனால. அதுக்கப்புறம் நீ பார்த்தனா ஒரு 15 20 இதெல்லாம் மட்டும் கற்று வச்சுக்கிட்ட பார்த்துக்க. இப்போ அதுக்கு நடுவில் எந்த நம்பர் சொன்னாலும் எனக்கு தெரியாது, இதை தான் சொல்லவன். அப்போ எதை சொன்னாலும் இங்கிலீஷில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ அவங்க எதுவும் கேட்டாங்கன்னா நான் இங்கிலீஷில் சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா அப்படி கையை காமிச்சு கைக்கரணம் தான் பார்த்துக்க, எங்கே போனாலும் இவ்வளோதான் சொல்லி விட்டுருவேன். இப்படிதான் சின்ன பொண்ணு ஒரு வாட்டி கடைக்கு போனேன் பார்த்துக்கா. கடைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் சொல்லிட்டு அவன்கிட்ட அவன் தந்துட்டான். அதுக்கப்புறம் இது எத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு பையா கிட்னா போலோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். அவன் ஏன் அட்ரா பீஸ் அப்படின்னு சொல்லிட்டான் பார்த்துக்க. இப்போ நம்மளுக்கு 10 வரைக்கும் தெரியும், அதை தாண்டி இந்த பீஸ் பின்ன 20 இந்த 50 100 இது மட்டும் தான் தெரியும் பார்த்துக்க. அப்போ பீஸ்னா 20 நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு, இந்த அட்ரா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல பார்த்துக்க. அப்போ நான் அவன்கிட்ட என்னடா நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பையா இங்கிலீஷ் மே போலோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுக்கு அவன் திடீர்னு எக்காது 18 ரூபா இது 20 ரூபா அப்படின்ட்டான். எனக்கு விக்கனாக்களியோட வரச்சாக்களியோட என்ன இப்படி சொல்லிட்டான் தமிழ்ல, நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு என்ன செய்யணும் சின்ன பொண்ணு புரியல சின்ன பொண்ணு. நான் திரும்பவும் கேட்கேன் என்னது அப்படிங்க, அவன் திரும்பவும் சொல்லுதான் எக்காது 18 ரூபா இருக்கு 20 ரூபான்னு சொல்றான் சின்ன பொண்ணு. இதுக்கு அவன் ஹிந்திக்காரன் சின்ன பொண்ணு, அவன் தமிழ்ல சொல்லுதான். நிஜமாவுக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஆச்சு, அந்த பையனுக்கு எப்படி தமிழ் பேச தெரிஞ்சது? இல்ல சின்ன பொண்ணு, அவன் ஹிந்திக்கார பையன் தான், தமிழ்கார பையன் இல்ல. அவன் கடைக்கு போய் நான் தமிழ்ல பேசி அவனே தமிழ் கத்துக்கிட்டான் பார்த்துக்க. நம்ம ஹிந்தி கத்துக்கிட்ட பாடல. அங்க போயிட்டு பார்த்தா அவன் நான் கேட்கும் செஞ்சேன், உனக்கு தமிழ் எப்படி தெரியும் அப்படின்னு. அவன் இல்லக்கா தமிழ்ல வந்துட்டு நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு ஹிந்தியில தெரிய மாட்டேங்குது, அதனால நாங்களே ஹிந்தி தமிழ்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நானே தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல பேசாம பார்த்துக்கேன். என்கிட்ட எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படி பேசிட்டானு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு பார்த்துக்க. வாங்கிட்டு ஒரே ஓட்டம் வீட்டை பார்த்து வந்துட்டேன் பார்த்துக்கா. அந்த கடைக்கு திரும்ப நீங்க போனீங்களா? ஆமா போனேன் சின்ன போனதுக்கு. அதான் நம்ம கொஞ்சம் வெளியே போனா வந்தா தானே தப்பு தப்பா பேசினாலும் ஹிந்தி கத்துக்கலாம்னு நினைச்சிட்டு நம்ம பார்த்தா நான் தப்பு தப்பா பேசுன்னு சொல்லிட்டு அந்த தம்பி நம்மளுக்காக தமிழ் கத்துக்கிட்டாரு பார்த்துக்கா. அதுக்கப்புறம் நான் கடைக்கு போய் எதுவும் வேணும் என்ன இது 8 ரூபா அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி எக்காது 42 ரூபா 48 ரூபா 50 ரூபா. நான் தம்பி தமிழ்லயே வேலையை சொல்லிடுவாரு பார்த்துக்கா. அப்படியே அவர் தமிழை கத்துக்கிட்டாரு, நான் ஹிந்தி கத்துக்கிட்ட பாடே இல்லை பார்த்துக்க சின்ன பொண்ணு. பாருங்களேன் எப்படிலாம் இருக்கு உங்களுக்கு, என்னால நம்பவே முடியல. அப்போ அவங்களுக்கு பேசுறதுலாம் புரியும் எனக்கு, நம்ம பேசுறதெல்லாம். ஆமா வசந்தா, ஒரு சில பேர்கிட்ட இப்போ தமிழ்ல நம்ம யாராச்சும் பேசி அதை அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும். மற்றவங்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு தமிழ்ல எதுவும் பேசினா புரியாது பார்த்துக்கா. நம்மள மாதிரி தான் அவங்களும். சரி
சரி ஓகே, அப்போ நம்ம திரும்பவும் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நம்ம விவேக்கோட ஹல்தி ஃபங்க்ஷன்லயும் மெஹந்தி ஃபங்க்ஷன்லயும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்து வர எல்லா வீடியோஸையும் உங்களால கண்டினியூவா பார்க்க முடியும். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நாங்கள் உங்களை அப்போ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் சப்போர்ட். Bye.